வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சனி பகவானைப் போல் யாராலும் அருள் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் மிகவும் நியாயமானவர். அதனால்தான் தராசு போன்ற துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுகிறார். நமக்கு நன்கு தெரியும் நமது செய்கைகள் யாவும் பஞ்சேந்திரியங்களால் ஊக்குவிக்கப்படுகின்றன என்று. 5 வகையான உணர்வுகள் யாவன: பார்த்தல், கேட்டல், நுகருதல், ருசித்தல் மற்றும் ஸ்பரிசித்தல். நாம் நமது 6வது அறிவை பயன்படுத்தி செயல்களை நிகழ்த்துகிறோம். சில காரியங்களை வேண்டுமென்றே செய்கிறோம். சில காரியங்களை உள்நோக்கம் ஏதும் இல்லாமல் செய்கிறோம். வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் செய்யப்பட்ட தீய காரியங்களை மட்டுமே சனி பகவான் தனது 7.5 ஆண்டு காலகட்டத்தில் தண்டிப்பார். எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாது செய்த சில தவறான காரியங்களுக்காக ஒருபோதும் சனி பகவான் நம்மை பெரிதாக தண்டிக்க மாட்டார். பொதுவாக சனி பகவானின் 7.5 ஆண்டு கோச்சாரமே மக்களுக்கு பெரிதாக தெரியும். ஆனால் சனியின் கோச்சாரம் ஒவ்வொரு 2.5 ஆண்டுக்கும் ஒரு முறை நடைபெறுகிறது. இவ்வாறான கோச்சாரத்தில் சனி பகவான் 12ஆம் இடம், 1ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் 7.5 ஆண்டு காலத்தை தான் நாம் 7.5 ஆண்டு சனி என்று சொல்கிறோம். அதேபோல் சனி பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தில் இருப்பதை முறையே அஷ்டம சனி மற்றும் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறோம். சனி பகவானின் சஞ்சாரம் 3ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்களில் சிறந்ததாக கருதப்படுகிறது. இவ்வாறான சனி பகவானின் கோச்சாரம் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்று துலாம் ராசியில் நிகழ்கிறது. அந்த ராசியில் 2/11/2014 வரை அவரின் சஞ்சாரம் அமைகிறது. இதனிடையில் வக்கர கதியிலும் பயணித்து இறுதியாக 2/11/2014 அன்று இந்த ராசியிலிருந்து விடைபெறுகிறார் சனி பகவான். ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் செவ்வாய் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். இது நாள் வரை லாபஸ்தானத்தில் இருந்து தங்களை ரட்சித்து வந்த சனி பகவான் தற்போது தங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான துலாம் ராசியில் பிரவேசம் செய்வதன் மூலம் தங்களை 7.5 ஆண்டு சனி பகவானின் பிடிக்குள் கொண்டு வருகிறார். எனினும் சனி பகவான் தன் உச்ச வீடான துலாம் ராசியில் பிரவேசம் செய்வதால் தாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. சனி பகவான் இவ்விடத்தில் ஒரு நீதிபதியை போன்று நியாயமான தீர்ப்பினையே வழங்குவார். ஆரம்பத்தில் செவ்வாய் கிரகத்தின் சாரம் பெற்று சனி பகவான் 12ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறார். செவ்வாய் தங்கள் ராசிக்கு ராசிநாதன் ஆகிறார் மற்றும் அவர் 6ஆம் இட அதிபதியும் ஆவார். தங்கள் ராசிக்கு யோகக்காரகனான குருவின் பார்வை சனி பகவானின் மீது மே 2012 வரை பெறப்படுவதால் தாங்கள் தங்களை அதற்குள் தயார்படுத்தி கொண்டு விடலாம். இக்காலகட்டத்தில் கடன் கொடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டு. தொழிலாளர்களாலும் இழப்புகளும் பிரச்சனைகளும் உண்டு. செலவுகள் தலை தூக்கும். இதில் சுப செலவுகளும் உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். விருந்தினர் வருகை, உபசரிப்பு என்ற வண்ணம் செலவுகளை சந்திக்கும் காலம் இது. சனி பகவானுக்கும் ஹனுமனுக்கும் ஹோமம் செய்யவும். பார்க்க www.astrovet.com. விஷ்ணு சகசரநாமத்தை கேட்கவும் அல்லது பாராயணம் செய்யவும் அல்லது 108 முறை ஓம் சனீஸ்வராய நமக என்று பாராயணம் செய்யவும். ஹனுமன் எந்திரத்தை வீட்டில் வைத்து தினமும் தைரியத்திற்காக பிரார்த்திக்கவும். பார்க்க www.astrovet.com. 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் செவ்வாய் சாரத்தில் வக்கரகதியில் இருக்கும். இக்காலகட்டத்தில் வக்கரம் பெறும் சனி பகவான் குருவின் பார்வையுடன் தங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். எவ்வளவு தடைகளும் தொல்லைகளும் இருந்தாலும் அதனை தகர்த்தெறியும் திறமையை பெறுவீர்கள். எனவே உங்களை தளர்த்தி கொள்ள, ரிலாக்ஸ் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்ட காலம் போல் இதனை நினைக்கவும்.
அருங்கலைகளில் நாட்டம் உண்டாகும். அதனை பயன்படுத்தி கொண்டு மனதை திசை திருப்புங்கள். மனம் அதிகம் தனிமையை நாடலாம். யோகாசன பயிற்சி, புதிய கலையை கற்றல் போன்றவை சம்பவிக்கும் காலகட்டம் இது. உங்களுக்கு எதிராக சதிகள் தீட்டப்பட்டாலும் அதனை புரிந்து கொண்டு சுதாரிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும். ஷேர் முதலீடுகளில் மனம் ஆர்வம் கொள்ளும். நாம் 7.5 ஆண்டு சனியின் பிடியில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு அளவோடு முதலீடுகளை செய்வது நலம். ஊக வணிகங்களில் பெரிய அளவிலான முதலீடுகள் பரிந்துரைக்கப்படவில்லை. ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தை தொடர்ந்து செய்யவும். 2012ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் கன்னி ராசியில் செவ்வாய் சாரத்தில் வக்கரகதியில் இருக்கும். இக்காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரகதியிலேயே தங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறார். இது இடையில் இடைவெளி என்றாலும் வக்கரகதியில் செல்வதால் பெரிய அளவில் லாபம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதில் சற்று இடையூறுகள் தென்படலாம். மாணவர்கள் கல்வியில் சற்று தேக்கம் காட்டக்கூடும். மிகுந்த பிரயத்தனத்திற்கு பிறகு தொழிலில் லாபம் உண்டாகும். ஊக வணிகங்கள் இக்காலகட்டத்தில் பரிந்துரைக்கப்படவில்லை. வழக்கு விவகாரங்கள் கூட இழுபறி நிலையை காட்டும். ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரவும். 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் கன்னி ராசியில் செவ்வாய் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். இக்காலகட்டத்தில் சனி பகவான் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இயல்பு நிலையில் இருக்கிறார். இந்த சமயம் உங்களது எண்ணங்கள் நிறைவேறும். இது நாள் வரை நிலுவையில் இருந்த சில வழக்குகள் முடிவுக்கு வரும். பணியாளர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். அவர்களால் ஆதாயம் உண்டாகும். நீங்கள் ஒரு உதவி செய்தால் மற்றவரின் உதவியை பரஸ்பரமாக பெறுவது இக்காலத்தில் எளிது. இதுவரை தீர்வு காணாத சில உடல் உபாதைகளுக்கு உகந்த மருத்துவ வசதி கிடைக்கப்பெறும். இளைஞர்கள் நல்ல வரன் கிடைக்கப்பெற்று திருமண வாய்ப்புகள் பெறுவர். மாணவர்களின் உயர்கல்வி எண்ணங்கள் ஈடேறும். ஏற்கனவே சொன்ன பாராயணத்தை தொடரவும். 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் செவ்வாய் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை சொல்லப்பட்ட பலன்கள் தற்போது பலனளிக்கும். ஆனால் அந்த சமயத்தில் குரு பகவானின் பார்வை சனி பகவானுக்கு இருந்தது நற்பலன்களை அளித்தது. தற்போது அந்நிலை இல்லாதது ஒரு குறையே. எனவே நற்பலன்களை அதிகம் எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரவும். 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி முதல் 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் ராகு சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். இக்காலகட்டத்தில் சனி பகவான் ராகுவின் சாரத்தை பெற்று தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதே காலகட்டத்தில் ராகுவின் பயிற்சியும் இடம்பெறுகிறது. இக்காலகட்டத்தில் நடைபெறும் ராகு பயிற்சி தங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் அதனை ஈடுகட்டும் விதமாக கேதுவின் பயிற்சி நிகழ்கிறது. சிலர் இந்த காலகட்டத்தில் விசாரணை, என்கொயரி என்று சிரமங்களுக்கு உள்ளாகலாம். ஆனால் தனது சமயோஜிதமான புத்தியால் அதிலிருந்து மீண்டு வருவர். அலுவலகத்திலும் வீட்டிலும் பொருள் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இனம் புரியாத ஒரு பயமும் பின்தொடரும். சிலர் இரகசிய வேலைகளில் இறங்கக்கூடும். வாகனங்களை கையாளுவதில் முன் எச்சரிக்கை அதிகம் தேவை. வாழ்க்கை துணையுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் அதிகம் தலை காட்டும். ராகு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் இக்காலகட்டத்தில் ஹோமம் செய்யவும். பார்க்க
www.astrovet.com மற்றும் ஏற்கனவே சொன்ன பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வரும்.